இவங்க பல்லாயிரம் கோடி வேலை வாய்ப்புகள், பல்லாயிரம் கோடி முதலீடுகள், பல்லாயிரம் கோடி முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம்னு இந்த 5 வருஷத்துல ஓசில வந்து டூர் போனது தான் முதலமைச்சர் வந்து குடும்பத்தோட வந்து துபாய், சிங்கப்பூர், அமெரிக்கா, லண்டன்னு போயிட்டு சுத்திட்டு வந்தது தான் வந்து இந்த 5 வருஷத்துல நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா, நீங்கள் எவ்வளவு முதலீடு ஈர்த்திருக்கிறீர்கள், இந்த 4 ஆண்டு காலத்தில் செய்த சாதனை என்ன தொழில்துறையில்னு கேட்கும்போது வெள்ளை பேப்பரில் அவர் காட்டினார். காங்கிரஸ்லேயே அதுக்கான குரல்கள் எழுதிட்டு தான் ஏன் நாம் ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாது, நாங்கள் வந்து அதிகமான சீட்டு கேட்போம். இல்லை, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல காவல்துறை ஒழுங்காக இருக்கணும்ல, காவல்துறை ஒழுங்காக இருக்கணும்னா அதுக்கு முதலமைச்சர் அதை வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்ல. எந்த தனியார் பார்க்குள்ள போய் பாருங்க, பூங்காக்கள்ல இன்னைக்கு போலீஸ் ரவுண்ட்ஸ் வருதா? நைட்டில் போலீஸ் உருப்படியாக ரவுண்ட்ஸ்க்கு வராங்களா? இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இதெல்லாம் போலீஸ் ஒழுங்காக நடந்துட்டு இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வரப்போகுது? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சசி ரேகா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இப்போது தென்கொரிய நாட்டை சேர்ந்த ஒரு காலனி நிறுவனம் ஸ்வாசங் என்ற என்டர்பிரைஸ் என்ற நிறுவனம் தூத்துக்குடியில் தனது தொழிற்சாலையை தொடங்குவதாக இருந்தது. 1720 கோடி மதிப்பீட்டில். அதன் மூலமாக ஏறக்குறைய 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்திருந்தார். அந்த நிறுவனம் தற்போது தமிழகத்தில் இருந்து ஆந்திர மாநிலத்துக்கு மாறியுள்ளது. ஆந்திரா மாநிலத்தான் தொழில் தொடங்க போகிறாங்க. இந்த மாதிரி பல தொழிற்சாலைகள் தமிழகத்தில் தொடங்கியிருந்த நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக வெளி மாநிலங்களில் தனது தொழிற்சாலை தொடங்குவதற்கான காரணம் என்ன? இந்த நிலையில் தமிழக தொழில்துறை என்பது உன்னத வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றது என்று அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ள கருத்து எப்படி பார்க்குறீங்க? டிஆர்பி ராஜா வந்து முதலமைச்சர் போலவே அவரும் ஒரு ரைட்டர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எழுதுறதுக்கு ஏதாவது இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது எழுதி கொடுத்ததை வந்து படிச்சுட்டு போகிறதே தான் வேலையாக இருக்காரு. அட்லீஸ்ட் எழுதி கொடுத்ததை படித்தா கூட பரவாயில்ல, 5,000 10,000 ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி இவங்க பல்லாயிரம் கோடி வேலை வாய்ப்புகள், பல்லாயிரம் கோடி முதலீடுகள், பல்லாயிரம் கோடி முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம்னு இந்த 5 வருஷத்தில் ஓசியில் வந்து டூர் போனது தான் முதலமைச்சர் வந்து குடும்பத்தோடு வந்து துபாய், சிங்கப்பூர், அமெரிக்கா, லண்டன்னு போயிட்டு சுற்றிட்டு வந்தது தான் வந்து இந்த 5 வருஷத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். நீங்களே பார்த்தீங்க, ப்ரெஸ் மீட்டில் வந்து முதலமைச்சரும் சரி, எந்த ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வரும்போது தொழில் முதலீடு இருக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்கிறவர் திரும்ப வரும்போது ஒரு நாளாவது வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து பேசும்போது நாங்கள் இதையெல்லாம் ஈர்த்திருக்கிறோம், இதெல்லாம் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது, சென்ற பயணத்தில் இவ்வளோ வேலை வாய்ப்பு கிடச்சிது, இத்தனை கம்பெனிகள் வந்திருக்கின்றன, எழுதி பார்த்து படிக்கலாம்ல. பார்த்து தான் படிக்கிறார் அவர் அங்கே ப்ரெஸ் மீட்டில் கேட்கும் போதே அடுத்த கேள்விக்கு பதில் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்கிறத எழுதி வச்சு தான் படிக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது இது அட்லீஸ்ட் இவர்கள் வந்து முதலீடு ஈர்த்திருந்தால், தொழில்துறை வந்து இங்கே வளர்ந்திருந்தால், தொழில் முதலீடுகள் அதிகரித்திருந்தால், இல்லை வந்து வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா எழுதி வச்சதையாவது படிக்கலாம்ல. ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்லையாவது அவர் போகும்போதும் சரி, போயிட்டு வரும்போதும் சரி, இத்தனை ஆண்டுகளில் நான் இங்கே போனேன், இவ்வளோ ஈர்த்துட்டு வந்து இப்போ போகிறேன், இவ்வளோ நாங்கள் டார்கெட் வச்சுருக்கோம், இவ்வளோ ஸ்டார்ட் அப்க்கு வந்து நாங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல் அவர் சொல்லியிருக்காரா? சரி, அவர் தான் சொல்லலை, அவர் எழுதி வச்சதை படிச்சுட்டு போகக்கூடியவர். தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா, நீங்கள் எவ்வளவு முதலீடு ஈர்த்திருக்கிறீர்கள், இந்த 4 ஆண்டு காலத்தில் செய்த சாதனை என்ன தொழில்துறையில்னு கேட்கும்போது வெள்ளை பேப்பரில் அவர் காட்டினாரு. வெள்ளை அறிக்கை தர முடியுமா என்பது, இதுதான் வந்து எங்களுடைய வெள்ளை அறிக்கை அப்படின்னு வெள்ளை பேப்பரை காட்டும் போது தெரியலையா உங்களுக்கு? பரீட்சையில் பதில் தெரியாத மாணவன் என்ன செய்வான்? வெறும் வெள்ளை பேப்பர் அப்படியே பேப்பரை கொடுத்துட்டு தான் வருவான். அவனாவது ஏதாவது கேள்வி பார்த்தாது கிரிக்கிட்டு வருவான். இவங்க அதையும் செய்யறது கிடையாது. ஸோ வெள்ளை பேப்பரை காட்டினா இப்போ பிளாங்காக தான் இருக்குது, நத்திங் இஸ் தேர் அப்படின்றது தான் இவங்களோட லட்சணம் காட்டுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் கூட கங்கை கொண்டானில் ஆரம்பிக்க இருந்த கூகுள் சிஇஓ வந்து அது கூகுளை சார்ந்த ஒரு கம்பெனி சிஇஓ நம்ம சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதை கூட இங்கே வந்து இவர்களால் ஈர்த்துட்டு வந்து இங்கே வந்து ஒரு தொழில்துறை வளர்ச்சி, அதன் மூலம் வேலை வாய்ப்பு, அதை செய்யறதுக்கு வழி இல்லை. அவங்க ஈஸியாக ஆந்திராவுக்கு போகிறாங்க. இந்த 4 ஆண்டுகளில் தொடர்ந்து இதுதான் நடந்து மற்ற மாநிலங்களை தேடி தான் தொழில்துறையினர் கம்பெனிகள்லாம் போயிட்டுருக்கு. ஒரு வளர்ச்சி கூட வந்து இவங்களால காட்ட முடியல. இருந்தாலும் சொல்லியிருப்பாங்களே, நாங்கள் என்ன வச்சுட்டா வஞ்சனை பண்ணுறோன்ற மாதிரி தானே அவருடைய முதலமைச்சருடைய பேச்சும் தொழில்துறை அமைச்சர் பேச்சும் இருக்கு. இவங்க என்ன சொன்னாங்க, இப்போ ரீசெண்டாக நான் வந்து போயிட்டு வந்த இந்த 3 ஆண்டு கால பயணங்களில் வந்து
34,000 கோடி ரீசெண்டாக போன சுற்றுப்பயணத்தில் முதலமைச்சர் சொன்னார் 34,000 கோடி ரூபாய் வந்து முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கோம். அதில் 11 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னார். எங்கே கிடச்சிருக்கு? எந்த கம்பெனி வந்திருக்கு? 166 கம்பெனிகள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், நாங்கள் MOU போட்டிருக்கோங்கன்னு சொன்னார். 23 போனப்போ 666 இங்கே ட்ரேட் சென்டரில் இவங்க வந்து தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்திட்டு 666 கம்பெனிகள் வந்து MOU போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. ஒன்று கூட போடலைன்றது தான் உண்மை. இதுதான் வந்து அம்மனமான உண்மை. தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா வந்து தமிழக தொழில்துறை உன்னத வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற தகவலை தெரிவித்துள்ளார். அது உண்மையா இல்ல உண்மைக்கு புறம்பான நடத்துகின்ற சாராய ஆலைகள் வேணா TRB ராஜா குடும்பத்தினர் நடத்துகின்ற சாராய ஆலைகள் வேண்டுமானால் உன்னத வளர்ச்சியை பெற்றிருக்கும். திமுக குடும்பத்தினர் ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் நடத்தக்கூடிய அந்த சாராய ஆலைகள், இவர்கள் நடத்தக்கூடிய தொழிற்சாலைகள், இவர்கள் நடத்தக்கூடிய தொழில்கள், இவர்களுடைய அந்த கட்டிங் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இல்லையா, அது வேணா வந்து உன்னத வளர்ச்சியை அடைந்திருக்கிறதுன்னு சொல்லலாமே தவிர அப்படித்தானே இருக்கு. டாஸ்மாக்ல இவங்க 50,000 கோடி இலக்கு வச்சு தானே இவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எந்த துறையில இவங்க இலக்கு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க? இலக்கு வச்சு என்னத்தை தொழில்துறையில் இலக்கு வச்சிருக்காங்க இவங்க? இல்ல மருத்துவத்துறையில் ஏதாவது இலக்கு வச்சிருக்காங்களா இவங்க? இல்ல போக்குவரத்து துறையில் ஏதாவது இலக்கு வச்சு இவங்க செயல்பட்டு இருக்காங்களா? எதுவும் கிடையாது. கஜானாவை காலி எப்படி வந்து 2006-11 கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போனாங்களோ, புரட்சி தலைவி அம்மா வந்த பின்னாடி சட்டமன்றத்திலே பேசி எனக்கு ஓராண்டு டைம் கொடுங்க, இந்த பால்விலை உயர்வுலாம் நீங்க கொஞ்சம் தாங்கிக்கோங்க, நான் சரி பண்ணிடுறேன், அது EBR இருந்தாலும் சரி மற்ற துறைகளும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நாங்கள் வந்து அதை சரி பண்ணோம். அதே போல தான் இந்த முறை இவங்க ஜீரோவாக்கி கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போற தொழில் கடனே பார்த்துக்கோங்க. நீங்க 50 ஆண்டு கால திராவிட வரலாறுலேயே உங்களுக்கு 4 லட்சம் கோடி தான் கடன். நாங்க லாஸ்டா ஆட்சி விட்டுட்டு போற வரைக்கும் இப்ப டபுளால வாங்கி வச்சிருக்காங்க. 10 லட்சம் கோடி கிட்ட கடன்ல தான் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 11 லட்சம் கோடி கடன் இலக்குன்றதை வேணா இவங்க நிர்ணயிச்சுட்டு வச்சுட்டு போயிருக்காங்களே தவிர வேற எந்த சாதனை இவர்கள் செய்யவில்லை. இதுவரை ஒரு கம்பெனியும் போல மற்ற மாநிலங்களுக்கு போனதுதான் காரணம். இன்னொன்னு மற்ற சொல்ற கம்பெனிகள் கூட வராம அண்டை மாநிலங்களுக்கு போறதுக்கு காரணம் இவர்கள் அதுக்கான லேண்ட் அக்யூசேஷன் அது எங்க இருக்கு? இவங்க நில அபகரிப்பு தான் திமுக காரங்களே செய்துடுறாங்களே எல்லா இடத்துலயும். நில அபகரிப்பு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தது 2011 ஆட்சிக்கு வந்த பின்னாடி இவர்களுக்காகத்தான். அதுல ஃபர்ஸ்ட் விக்கெட் பாத்தீங்கன்னா NKKP ராஜா தான். NKK பெரியசாமி 2011 புதுசுல 6-11 அவங்க ஆடிச்சு. 2011 வந்த பின்னாடி அம்மா நில அபகரிப்பு சட்டம்னு கொண்டு வந்தது அதிமுகவினருக்காக கொண்டு வந்தது. அதுலதான் ஃபர்ஸ்ட் விக்கெட் NKKP ராஜான்னு சொல்றேன். கட்டி வச்சு அவருடைய மனைவி அவரெல்லாம் வந்து ஒருத்தர் நிலத்தை அபகரிச்சு வீட்டில் கட்டி வச்சு அடிச்சு அவங்களுக்கு எதிராக அந்த நிலத்தை புடுங்கிட்டு அனுப்பின வரலாறு நீங்க பத்திரிகைகளில் பார்த்துருப்பீங்க. அம்மா பிள்ளை குடும்பத்தையே எல்லாரையும். இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லையும் திமுக வரும்போதெல்லாம் அந்த நில அபகரிப்பை சிறப்பாக செய்வாங்க. அந்த மாதிரி தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே நிலங்களை அபகரிச்சுக்கும் போது இவங்க எங்கேருந்து கம்பெனிகளுக்கு கொடுப்பாங்க? அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை எங்கேருந்து ஏற்படுத்துவாங்க? அவர்களுக்கான நிலவளமாக இருந்தாலும் சரி, நீர்வளமாக இருந்தாலும் சரி, சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் அமைச்சு கொடுக்கவே வக்கற்ற ஒரு ஆட்சியாக இது இருக்கிறது. அப்புறம் யார் வருவாங்க? இங்கே ஊழல் மலிந்து கிடக்கிறது. நில அபகரிப்புன்றது பெரிய ஊழல் இவங்க ஆட்சியில் அது எப்பவுமே அதை செய்வாங்க. அவங்க கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கள்ளச்சாராயம், கஞ்சா கடத்தல் இது எல்லாவற்றையும் தாண்டி நில அபகரிப்பும் சேர்த்து பண்ணாதான். இந்த கடைகள்லாம் கத்திரிக்காய் வாங்கினா கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்கன்னு வாங்க பார்த்தீங்களா? அது போல நில அபகரிப்பு பண்ணாதான் திமுகவினருக்கு தூக்கம் வரும். 5 ஆண்டு ஆட்சியை முடிச்ச மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் நில அபகரிப்பு நடக்கிறது. இப்போ கார்பரேஷன் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீல் வச்ச பில்டிங்கை ஒரு அமௌண்ட் பேசி சீலை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க ஒரு அமௌண்ட் பேசுறது, கட்டிங் வாங்குறது, கலெக்ஷன் கமிஷன் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது. அப்புறம் எந்த தொழில்துறை எந்த தொழில் முதலீட்டாளர்கள் இங்க வந்து தொழில் பண்ண முடியும்? ஆனா பாருங்க 5,000 10,000 பிம்பிலிக்கு பிலா பின்னர் காமெடி வர்ற மாதிரி 30,000 கோடி தொழில் முதலீடு எடுத்துட்டேன், 11 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டேன், ஆண்டுக்கு 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன், அறிக்கையில என்ன வேணா பேசுவாங்க. இது வெற்று விளம்பர அரசுன்றதை 4.25 வருஷத்துல நிரூபிச்சிருக்காங்க. மக்கள் இதை தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும். அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் நீங்க சொன்ன அந்த வாசன் கம்பெனி ஆந்திராவுக்கு போனது. இப்போ தொழில்துறையிலும் தமிழக அரசு முழு படுதோல்வி தானா? முட்டை தான் வாங்கியிருக்கு, படுதோல்வி இல்லை. அதுக்கும் கீழே ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். அளவீடே கிடையாது. சும்மா வெற்று பேப்பர் காட்டும் போதே தெரியலையாங்க. ஏதாவது ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து யாராவது வெறும் காகிதத்தை காட்டுவாங்களா? செய்திருந்தா காட்டிட்டு போயிருக்கலாம் இல்லை? என்ன மாதிரியான கிண்டல் துணி! எவ்வளவு மக்களை வந்து தரக்குறைவாக நினைத்திருந்தால் மக்கள் பணத்தில் வரி பணத்தில் உட்காந்துட்டு அமைச்சராக இருந்துட்டு இவங்க ஒரு அமைச்சர் ஓசின்வார், இன்னொரு அமைச்சர் நீ எஸ்சி தானேன்னுவாங்க, இன்னொரு எம்பியாக இருந்தவர்
நீங்கள் கோயிலுக்கு போகிறவங்களாம் வேசின்னு நம்ம இதில் மனு தர்மத்தில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்காங்க? இந்த மாதிரி தான் இவர்கள் பொழுதை போக்கி கொண்டிருக்கிறார்கள். அரசு பணத்தில் கார் வச்சுட்டு அரசு பங்களாக்களில் மக்கள் வரி பணத்தில் வாழ்ந்து கொண்டு தொழில் முதலீடு பற்றி கேட்டால் பத்திரிகையாளர்களையும் மதிப்பது கிடையாது, ஊடகங்களையும் மதிப்பது கிடையாது, பொதுமக்களையும் மதிப்பது கிடையாது, எதிர்க்கட்சியையும் மதிப்பது கிடையாது. வெறும் கிண்டல் துணியில் எதை வேணாலும் சொல்லிட்டு பொழுதுபோக்கிட்டு சிரிச்சுட்டு போகிறது தான் வந்து இவர்கள் தன்னிலையிலேயே இருக்கிறார்களான்றது தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. இது இப்போ தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் KN நேரு அவர்கள், அதாவது வேலை வரலாறு காணாத ஊழல். ஆமா, 900 கோடி ஊழல், 99 கோடி ஊழல். இந்த ஊழல்ல வந்து இன்னும் அவர் மீது FIR வந்து DGP அவர்கள் பதிவு செய்யல. இதை எதிர்க்கட்சி எப்படி பார்க்கிறது? கேவலமா பாக்குது. இதுல என்ன சந்தேகம்? பாருங்க, அதை நான் சொன்னல, எல்லா அமைச்சர்களும் நீங்க ஒரு துறை கேட்டீங்க, தொழில்துறை பத்தி, எல்லாமே ஊழலில் மலிந்திருக்கிறது. நிலாபகரிப்பு தொடங்கி கள்ளச்சாராயம் வரை கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். இந்த துறை இதை அப்படியே அமைக்கிடுவாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க? உடனே பாஜக அரசை பார், பாசிச அரசை பார், அதிமுக பாஜக கூட்டணியை பார், இவர்கள் கூட்டணி இப்படி அப்படின்னு இந்த மாதிரி வாயில வடை சுட்டுட்டு அது ஒரு அறிவு திருவிழான்னு அறிவே இல்லாதவர்கள்லாம் சேர்ந்து ஒரு திருவிழா நடத்திட்டு மங்களம் பாடிட்டு போயிடுவாங்க. இதுதான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வரும்போது ஏதாவது ஒரு திசை திருப்பும் விஷயங்களை செய்திருவாங்க. இது வரைக்கும் KN நேருவோ முதலமைச்சரோ இது குறித்து பதில் சொல்லி இருக்கிறார்களா? ஒரு சாமானியனுடைய நம்பிக்கை என்ன? இப்ப நீங்களும் நானும் என்ன நினைப்போம்? நமக்கு படிப்பு தான் நம்மளுடைய குடும்பத்தை உயர்த்தும், அப்படிதானே நம்மளை சொல்லி வளர்ப்பாங்க. கிராமங்களில் இருக்கவங்க கூட பாடுபட்டு கூலி தொழிலாளர்கள் கூட எதுக்காக பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க? தன்னறிவு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக நாங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலும் சரி உயர்கல்வியிலும் சரி 52% ஆக்கி வச்சோம். இந்தியாவிலே வந்து முதல் மாநிலமாக நம்ம உயர்கல்வியில் ஆக்கி வச்சோம். இன்னைக்கு அதோட நிலைமை என்னவா இருக்கு? அப்போ நம்ம என்ன நினைப்போம்? வந்து கல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம், ஒரு குடும்பத்தை எல்லா வகையிலும் முன்னேற்றக்கூடியதுன்னு. அந்த சாமானியனுடைய கடைசி நம்பிக்கைன்றது அரசு தேர்வு தானே. ஒரு அரசு பணிக்கு போகணும் அப்படின்னும் போது அந்த அரசு தேர்விலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் TNPSC நடத்த வேண்டியது இவங்க ஒரு தனியாக ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் வேகமாக வச்சு ஒரு பரீட்சையை நடத்தி அதுக்கு இவங்களே ஆன்சர்ஸை கொடுத்து இவங்களே கொஷின் பேப்பர்ஸ் அவுட் பண்ணி இவ்வளவும் நடந்தும் கூட துளி கூட அசராமல் இவங்களே ஒரு லிஸ்ட்டை வந்து ஒரு ரிசல்ட்டை வெளியிட்டு ஒருத்தர் வேலை வாய்ப்புக்கு 25 லட்சம் ஏஇலேருந்து ஜேஇலேருந்து கார்பரேஷனில் எல்லா போஸ்ட்டுக்கும் 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையை நிர்ணயிச்சு வாங்கியிருக்கீங்க. நிர்ணயிச்சதெல்லாம் தாண்டி அவ்வளவும் வாங்கியிருக்காங்க. 899 கோடி ஊழல் சொல்கிறாங்க. அதற்கான வாட்ஸ்அப் ஆதாரங்கள்ல இருந்து அவருடைய KN நேருவோட தம்பி அண்ணன் போன்றவர்கள் நடத்தக்கூடிய அந்த சிஸ்டர் கன்சர்ன்ல இருந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய எவிடன்ஸ்ல இருந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் சாட்ல இருந்து அவங்க அந்த ஆடியோல இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட காவல்துறை தலைவர் வந்து சின்ன விஷயத்தை கூட அவர் வந்து அதை பத்தி ஒரு FIR போடுறதுக்கோ அது மேல சின்ன ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ கூட முடியல. அப்படின்னாக்கா இந்த ஆட்சியில் காவல்துறை முதல்ல என்ன லட்சணம் இருக்கு? DGP வெங்கட்ராமனே வந்து விதிமுறைப்படி நியமனம் செய்யல. இல்ல, அது வேற. எந்த விதிமுறைப்படியில கீழே ஒரு PC ஒரு கான்ஸ்டபிள் முதல்ல அவருடைய பணியை ஒழுங்கா செய்யறாரா இந்த ஆட்சியில? ஒரு 100 மீட்டர் தூரத்துல அங்க போலீஸ் எதுக்கு நிப்பாங்க? வாய ஊதுன்னு சொல்லிட்டு நீங்க அங்க வந்து அவங்க கிட்ட கலெக்ஷன் வாங்குறதுக்கு தான் அவங்களும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதை தான் பார்த்துட்டு இருக்கேன். கஞ்சா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் புழக்கத்துல இருக்கு. எந்த பார்க்ல இங்க இருக்கக்கூடிய எந்த அரசு பார்க்லயும் எந்த தனியார் பார்க்குள்ள போய் பாருங்க, பூங்காக்கள்ல இன்னைக்கு போலீஸ் ரவுண்ட்ஸ் வருதா? நைட்டில் போலீஸ் உருப்படியாக ரவுண்ட்ஸ்க்கு வராங்களா? இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இதெல்லாம் போலீஸ் ஒழுங்காக நடந்துட்டு இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வரப்போகுது உங்களுக்கு? முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய இந்த காவல்துறையின் லட்சணம் கீழ்நிலை கடைநிலை காவலர் வரைக்கும் இதுதான் லட்சணம். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா இந்த ஆட்சியில் நம்ம ஜாலியாக ஸ்டேஷன் உள்ளே உட்காந்துருக்கலாம், இல்லை சந்துமுனையில் எங்கே வேணால் நம்ம சேரை போட்டு இல்லை வீட்டிலே கூட உட்காந்துக்கலாம், எங்கே வேணால் சேர் போட்டு உட்காந்துட்டு நாமளும் டாஸ்மாகே சுற்றி வரலாம். அந்த லிமிட் போலீஸ் அங்கேயே சுற்றி வந்து அங்கே தர வேண்டிய கலெக்ஷனை அன்னைக்கு வர வேண்டிய கமிஷனை அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை தாண்டி இந்த ஆட்சியில் என்ன உருப்படியாக நடக்குது? இப்ப காவல்துறை தலைவர் அதுக்கு உருப்படியான தலைவர் கிடையாது. அது பலமுறை எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் குரல் கொடுத்துட்டாரு, அறிக்கை மூலமா கொடுத்துட்டாரு, ட்விட்டர் போட்டு பார்த்தாரு, பிரஸ் மீட் மூலமா சொல்லி பார்த்தாரு. காவல்துறை தலைவர் வந்து உருப்படியா நிலையானவரா போடுங்க. எதுக்காக இப்படி வந்து டெபுடேஷன் மாதிரி எல்லாம் வச்சிருக்கணும்? அது எவ்வளவு பெரிய உயரிய பதவி. இல்ல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கணும், முதல்ல காவல்துறை ஒழுங்கா இருக்கணும்ல. காவல்துறை ஒழுங்கா இருக்கணும், அதுக்கு முதலமைச்சர் அதை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்ல. இப்படி லா அண்ட் ஆர்டர் லட்சணம் சீர்கெட்டு கிடக்கிறது தமிழ்நாட்டில். இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதுக்கு ஒரு தலைவர் கூட போட முடியாத அரசு இது. என்ன அரசாங்கம் இது? ஏன் இது குறித்து எல்லாம் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வாய் திறக்காம இருக்காங்களே, என்ன காரணம்? அவங்க முதலமைச்சர் வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு ஆமா பறக்குது, நமக்கு என்ன வரும்? அவங்களும் அதான் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்ற மாதிரி மாறிட்டாங்களோன்ற சந்தேகம் மக்களுக்கு எழுது. இன்னைக்கு மக்கள் எல்லாம் அரசியல் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றது மக்கள் இந்த ஆட்சி 5 வருஷம் என்ன செய்திருக்கு சீர்தூக்கி பார்த்து அப்படின்னு நினைக்கும் போது, அம்மாலாம் இருக்கும்போது புரட்சி தலைவர் இருக்கும்போது எங்க அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போதெல்லாம் இந்த ஆட்சியில் என்ன நடந்தது ஏது நடந்தது? சிறப்பான திட்டங்கள் தராங்க. கொரோனா காலத்திலயும் நல்லா 8 மாசம் ரேஷன்
கனெக்ஷன்லாம் கொடுத்தாங்க. வீடு தேடி திட்டங்கள் போய் சேர்ந்தது. இன்னைக்கு ரீசெண்டாக போன 21 அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வரைக்கும் பெரிய பேரிடர்கள்லாம் வந்தபோது அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேரும் அளவுக்கு மக்களோட அரசு நேரடி தொடர்பில் இருந்தது. அதனால மக்கள் வந்து நல்லா இதை வந்து நல்லாட்சி நடக்குதுன்னு நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் வேதனையோடு, மிகவும் அவல நிலை. பாருங்க, இன்னைக்கு வயதான பெற்றோர்கள் தனியாக வாழ முடியுதா? எங்கேயாவது தொடர் கொலைகள் நாமக்கல் சைடு பார்த்தீங்கன்னா. ஒரு பெண்கள் இன்னைக்கு பாதுகாப்பாக போக முடியுதா? கேட்டால் நீ ஏன் அத்தனை மணிக்கு போனேன், நீ ஏன் இத்தனை மணிக்கு போன, நீ ஏன் அவனோட பேசின, நீ ஏன் இவனோட பேசினன்ற இந்த 10ஆம் பசலி காலத்தினுடைய 100-200 ஆண்டு பின்னாடி தானே இந்த ஆட்சி நடத்துகிற. அந்த மாதிரி தானே அமைச்சர்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி நடத்துகிற லட்சணம் அப்படி தானே இருக்கு. இது எதுவும் இருட்டில் ஆட்சி குருட்டு ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்புறம் இப்போ யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் சொல்கிற ஆட்சியாக தானே இது போய்கிட்டு இருக்கு. இது இல்லை, கூட்டணி கட்சிகள் வந்து இந்த 2026 மீண்டும் திமுக தலைமை ஏற்றுக்கொள்ளுமா இல்ல வெளியேறி? நீங்க கூட்டணி கட்சின்னு இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது. கூட்டணி இப்போ ஒரு வழக்கறிஞர் போறாரு, அவர் வண்டியை போய் இவங்களே இடிச்சிட்டு திரும்பி பார்த்தாலே அவர் பார் கவுன்சில் வரைக்கும் உள்ள வரைக்கும் அடிச்சு துரத்திட்டு போற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளின் நிலைமை இருக்கிறது. இவங்க எங்கேருந்து அவங்க திமுகவினருக்கு ஏற்ற மாதிரி இவங்கள மாறிட்டாங்கன்றது தான், இல்லை அவங்க இவங்கள மாத்திட்டாங்களான்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. 2026 திமுக தனித்து விடப்படுமா இல்ல இந்த கூட்டணி தொடருமா? தொடர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து காங்கிரஸ், விசிக, இடதுசாரி, மதிமுக போன்ற பல கட்சிகள் இருக்கின்றது. இதெல்லாம் தொடருமா இல்ல வெளியேறுமா? கூட்டணின்றது வந்து பழம் நழுவி பாலில் விழுமான்னு நாமினேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் காத்திருந்த கட்சி திமுக. ஆட்சி முடியும் போது, ஏன்னா இந்த ஆட்சி மக்களுக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. இந்த ஆட்சி மாறணுன்றது ஒரு குடிமகனும் தனித்தனியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்விலிருந்து, வரி உயர்விலிருந்து, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ திமுக தயவு செய்து இன்னும் 10-15 ஆண்டுக்கு வரக்கூடாதுன்ற முடிவை மக்கள் எடுத்துட்டாங்க. அதனால் அது அந்த கூட்டணி கட்சியினருக்கும் நல்லா தெரியும். நிச்சயமாக அந்த கூட்டணியில் அவர்கள் தொடர்ந்து அதே கூட்டணி நிலைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ்லேயே அதுக்கான குரல்கள் எழுதிட்டு தான் இருக்கேன். நாம் ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாது, நாங்கள் வந்து அதிகமான சீட்டு கேட்போம் அப்படின்றது கேள்விகள் வந்துட்டுருக்கு. கம்யூனிஸ்ட்டும் வந்து சண்முகம் போன்றவர்கள் இந்த ஆட்சியின் அவலங்களை பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? எங்களுக்கான மதிப்பு மரியாதைன்றது சீட்டில் தானே தெரியும். ஸோ அதிகமாக வேணுன்றதை கேட்கறதுக்கான குரல்களாக தான் இதை நம்ம எல்லாமே. விசிகாவும் வந்து ஆட்சியில் அதிக பங்கு வேணும், கூடுதல் தொகுதி வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய மனநிலையில திமுக இல்லை. ஆமாம், அதுதான் ஏற்கனவே அவங்க நிரூபிச்சிட்டாங்களே. விசிகாவெல்லாம் பாருங்க, அந்த சிதம்பரம் சைடு அவங்களுக்கு வந்து ரெண்டு சேர்மன் தர சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அதை கொடுத்துருக்காங்களா? முதலமைச்சரே, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினே சொன்னார், நீங்கள் அந்த சேர்மன் பதவிகளில் திமுகவினர் இருக்கக்கூடாது, அது கூட்டணி கட்சிகளுக்கு விசிகாவுக்கு கொடுத்துருங்கன்னு. இன்ன வரைக்கும் அதை அவங்க கட்சிக்காரங்க மதிச்சாங்களா? இப்போ திமுகவுக்கு மாற்றுனா அதிமுக தான். அடுத்த மக்களே கூட வந்து இப்போ இந்த உதயசூரியனுக்கு அடுத்து இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ரெட்டையிலே தான் அவர்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெட்டையிலேக்கு தான் அதுக்கு நிகராக அவர்கள் பார்ப்பார்கள். ரெட்டையிலே தான் நம்பர் 1 கட்சி கடந்த காலங்களிலே நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதனால நிச்சயமா வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் வர வேண்டும். அதிமுக தான் அது தலைமை தாங்கி ஆட்சி கட்டிலில் அமர வைக்கக்கூடிய வல்லமை உடைய கட்சி அதிமுக தான். ஸோ திமுக மாற்றுனா அதிமுக தான். ஸோ அதிமுக ஆட்சியை கைப்பற்ற சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், திமுகவிலே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஒரு அணி, அந்த குடும்ப வாரிசு அரசியல துர்கா ஸ்டாலின் தலைமையில் ஒரு அணி, கனிமொழி தலைமையில் ஒரு அணி, உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒரு அணி, அதே போல வந்து சபரிசன் தலைமையில் ஒரு அணி. அந்த திமுகக்குள்ளேயே 5 அணிகள் இருக்கின்றது. இந்த 5 அணிகள் எந்த தலைவரிடம் கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 5 அணிகளுக்கு வந்து நம்ம 234 தொகுதியும் தனித்து போட்டிடலாமா, உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடலாமா என்ற எண்ணத்தில் இருக்காங்க. அவங்க தனித்து போட்டிட்டா ஜெயிப்பாங்களா? இல்லை, உதயசூரியனில் போட்டியிட மாட்டாங்க. அசம்பிளி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க கட்சியோட அவங்க ரெகக்னைசேஷனை அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க சென்ற முறையே விசிகா போன்றவர்கள் வந்து அந்த ரெகக்னைசேஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து எங்களுக்கு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டதை, இரட்டை இலக்கத்தில் வேணுன்ற கோஷம்லாம் முன்னாடியே இருந்தது. கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்து 50 சீட்டுக்கு மேலே கேட்பாங்கன்றது, அதே போல் விசிகா வந்து அவங்களும் இரட்டை இலக்கத்தில் கேட்பாங்க, மதிமுக உட்பட அவளை கேட்பாங்கன்ற. ஸோ எல்லாருமே நெருக்கடி கொடுப்பார்கள். கொடுக்கும்போது நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக எப்படி இது திமுகவினுடைய பவர் சென்டர் நெல்லிக்காய் மூட்டை போல சிதறி இருக்கிறது, அதே போல் இந்த கூட்டணியும் சிதறும். இப்போ திமுக அந்த 5 அணிகள் உருவாகி எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமா திமுக இன்னைக்கு இல்லைங்க, எப்பவுமே வந்து அது வந்து எங்களெல்லாம் இப்போ எங்களுடைய இயக்கத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கழகம் தான் குடும்பம், அவங்களுக்கு குடும்பம் தான் கழகம். இப்படி பல பவர் சென்டர்ஸ் இருப்பாங்க, மாமா மச்சான் மருமகன் புள்ள அப்படின்னு பல பவர் சென்டர்ஸ், தங்கச்சி அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து
எப்பவுமே இதே போல தான் அவங்க குடும்பத்தில் யாரை அணுகுவது, இந்த கோஷ்டியே பெரிய கோஷ்டியாக இருக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ இதை வர்ற ஆட்சியை மக்களுக்கு வந்து வரி பணமாக இருந்தாலும் சரி, மற்றவற்றை வந்து வளங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவங்க குடும்பத்துக்கு முதல்ல பிரிச்சுட்டது போக தான் மற்றது வந்து அவங்க அமைச்சர்களுக்கு. இப்படி தான் ஆட்சி இருக்குமே தவிர மக்களுக்கு எதுவும் போய் சேராது இந்த ஆட்சியில். அதனால் இந்த பவர் சென்டர்ஸே பெரிய பிரச்சனையே. அவங்க அமைச்சர்களுக்குள்ளவே வந்து பெரிய பிரச்சனை. நீ உதயநிதி ஆதரிக்கிறியா, நீ சபரிசன் குரூப்பா, நீ கனிமொழி குரூப்பா, நீ துர்கா ஸ்டாலின் குரூப்பா அப்படின்னா சேகர்பாபு மாசு போன்றவர்களே ஏதோ ஒன்றா நிகழ்ச்சியில் கலந்துக்க சொல்லுங்கள். இந்த 4 வருஷத்தில் எந்த நிகழ்ச்சியில் அவங்க 2 பேரும் உட்காந்து கலந்துட்டு சுமூகமாக ஒரு நிகழ்ச்சியோ ஒரு திட்டத்தையோ மக்களுக்கு பண்ணியிருக்காங்க? ஏன் KN நேரு சேகர்பாபு தூய்மை பணியாளர் விவகாரத்திலே எடுத்துக்கோங்களேன், யார் வந்து பேசியிருக்கணும் நியாயமா? KN நேரு தானே உள்ளாட்சித்துறை அமைச்சர், நகர்ப்புற உள்ளாட்சி, அவர் தானே வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். அவர் எத்தனை முறை வந்தார்? சேகர்பாபு தானே அங்கேயே சுற்றிட்டு இருந்தார். அப்புறம் அப்போ 2 பேரும் ஒன்றா வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? இல்லை ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்களா? அது சம்மந்தமாக பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே அணிகளுடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிளவு, பவர் சென்டர்ஸினுடைய விளைவு தான். அப்போ இவர்களின் நிலைமையே இப்படி இருக்கிறது. என்ன நவகிரகம் போல் ஆளுக்கு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க, மக்களை பற்றி கவலை இல்லை, அவங்க கொள்ளடிக்கிறத அவங்க பவர் சென்டர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்குறது, இப்படி தான் நடந்துட்டு இருக்குன்னா அப்போ கூட்டணி கட்சிகளின் நிலைமை என்னவா இருக்கும்னு நீங்கள் சிந்திச்சுப்பா. அதுதான் இப்போது வெற்றி தோல்வி நிர்ணயிப்பது பார்த்தீங்கன்னாக்கா எந்த கூட்டணி வலுவாக இருக்கின்றதோ அந்த கூட்டணி தான் மக்கள் ஆதரிக்கிறாங்க. பீகார்லோட பார்த்தீங்கன்னாக்கா NDA கூட்டணி வலுவாக இருந்தது, ஆதரிச்சாங்க, 202 இடத்துல வெற்றி பெற செய்தாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த நிலையில திமுக கூட்டணி தான் வலுவாக இருக்கின்றது. ஆனால் அதிமுக கூட்டணி வலுவாகவும் இல்லை, வலுவிழந்தும் இல்லை. ஸோ இந்த நிலையை மாறுமா? அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக மாறினாதான் வெற்றி பெற முடியும். அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா? திமுக கூட்டணி வலுவாக இருந்திருந்தா வெங்கவேல் பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. திமுக கூட்டணி வலுவாக இருந்தாக்கா சாம்சங் கப்பலில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது தொழிலாளர் பிரச்சனை எழுவதற்கு வாய்ப்பே கிடையாதுல்ல. கம்யூனிஸ்டுகள் அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. வெங்க வயலுக்கு இவங்களும் வந்து CBI போனோன்னு திருமாவளவன் போன்றவர்கள் கேட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்தே இருக்காது உங்களுக்கு. இந்த கூட்டணி வலுவாக இருந்திருந்தா இவங்கெல்லாம் போய் சொன்ன ஒன்று முதலமைச்சர் அதை கன்வின்ஸ் பண்ணி சரி பண்ணியிருக்கணும்ல, அதை உடனடியாக தீர்த்து வச்சிருக்கணும்ல. போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க, அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க, ஜாக்டோ ஜியோ போராடிட்டு இருக்காங்க, ஆசிரியர் கூட்டமைப்பு போராடிட்டு இருக்கேன். பழைய ஓய்வூதியத்தை நீங்க வந்து அமல்படுத்தணும், நீங்க வாக்குறுதியில சொல்லிட்டு தானே வந்தீங்க அப்படின்ற விஷயங்களை அதுக்கெல்லாம் கூட சேர்ந்து கம்யூனிஸ்ட் போராடிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் வெளியில வந்து நீங்க பெருசா மீடியா ஃபிளாஷ் பண்ணலைனாலும் அந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் வந்து காங்கிரஸ் தொழிற்சங்கமா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்களா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அவங்க வந்து சம்பள உயர்வுல இருந்து பழைய ஓய்வூதியம் அமல்படுத்தணுன்ற வரைக்கும் அரசுக்கு எதிராக தான் நிக்கிறாங்க. அந்த கட்சிகள் அரசுக்கு எதிராக இருக்கிறாங்க, விவசாயிகளும் அரசுக்கு எதிராக இருக்காங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று அனைத்து துறை அந்த ஊழியர்கள் சமூக மக்கள் போராடுறாங்க, குறை சொல்றாங்க அந்த அரசாங்கத்தின் மீது. இருந்தாலும் அப்புறம் எப்படி அந்த கூட்டணி வலுவா இருக்குன்னு கேக்குறேன் நான். கூட்டணி வலுவா இருக்கு, வெற்றி பெறாங்க. ஆனா மக்கள் தான் எப்ப தெரியுமா கூட்டணி வந்து உடைய ஆரம்பிக்கும் தெரியும் பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இவங்க கலந்துக்கிறாங்க, அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து குரல் எழுப்புறாங்க அப்படின்னும் போது தேர்தல் கூட்டணி அந்த பேச்சுவார்த்தை வரும்போது அப்பதான் அவங்களுடைய முகத்தை காட்டுவார்கள். இது அது வரைக்கும் வந்து நம்ம கூட்டணிக்கு வந்துட்டோம், சரி ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்ற எண்ணத்துல இருந்துட்டு இருப்பாங்க. இந்த ஜனவரி டிசம்பர் முடிஞ்சதும் பாருங்க நீங்க, காட்சிகள் எல்லாமே மாறத்தான் போகுது, காலமும் மாறி இந்த விளம்பர அரசுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் படும். ஆனால் அதிமுக கூட்டணி பற்றி சொல்கிறேன், நாங்கள் வந்து தனிச்சே நின்று வெற்றி பெற்றவர்கள். அது MP எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, MLA எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, கடந்த தேர்தலில் கூட வந்து நாங்கள் BJP கூட்டணியோடு இருக்கல. MP தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆனால் எப்போவுமே நாங்கள் வந்து எங்களுடைய நலத்திட்டங்கள் பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டோஸ் தான் எங்களது எப்போவுமே பார்த்தீங்கன்னா. அதே போல் பாசிட்டிவ் ப்ரொபகண்டாஸ் தான் நாங்கள் வந்து எங்களது என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல களத்தில் நிற்கும் அதிமுக, என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போகிறோம். இவர்களை மாதிரி இந்த சீட்டிங் ஃபெலோஸ் 420 சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி 520 திமுக கிடையாது எங்களது. 520 பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஒன்று கூட உருப்படியாக நிறைவேற்றாமல் கூட்டணி கட்சிகள் உட்பட அவங்களே அந்த கட்டிங் கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கிற கட்சி கிடையாது திமுக. இன்னைக்கு திமுக கூட்டணியை பற்றி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க நீங்களே களத்தில் விசாரிச்சு பாருங்க. ஏன்னா இப்படி போய் தன்னுடைய கொள்கைன்றதையே கம்யூனிஸ்டுகளும் சரி, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வந்தவர்கள் சொன்ன விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, போராடும் குணத்தை இயல்பாக கொண்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உண்டி குலுக்கி போராட்டம் நடத்தி கொண்டிருந்த கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, கத்தி ஓங்கி பார்லிமெண்ட்லாம் குரல் கொடுத்த மதிமுக வைகோ போன்றவர்கள், அம்மா இருக்கும் போதும் சரி, ஈவன் கருணாநிதி இருக்கும் போது குரல் கொடுத்தவர்கள் இன்றைக்கு இப்படி அடங்கி கிடக்கிறார்கள் என்றால் இது என்ன கூட்டணி, இது தேவைதானான்ற நிலைமைக்கு அந்த திமுக மேல என்ன மாதிரியான அந்த மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட், வெறுப்பு மக்களுக்கு இருக்கிறதோ அது நிச்சயம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மீதும் சேர்ந்தே படர்ந்திருக்கிறது. அதை அவர்கள் உணர்ந்து கொண்டு நிச்சயம் வெளியில் வருவார்கள். உணரத்தான் வேண்டும், உணரலைன்னா அவர்களும் சேர்ந்து வீட்டுக்கு போறது உறுதி. அதிமுக பாஜக கூட்டணி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும்
வரும் என்ற ஒரு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? அதிமுகவை பொறுத்தவரை நாங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் சரி, எங்களுடைய கொள்கைகளை பொறுத்தவரை அது இருமொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, ஹிந்தி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கொள்கையில தெளிவாக இருப்போம் நாங்கள் எப்பவுமே. அதே போல இந்த ஆளுநருக்கு எதிரான தீர்மானங்களாக இருந்தாலும் சரி, அவருக்கு எதிராக அந்த 162 பயன்படுத்தி 7.5 கொண்டு வந்தது, மருத்துவ உள்ஒதுக்கீடு கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஆல் பாஸ் போட்டதா இருந்தாலும் சரி, அதே போல ஆல் இந்தியா டெக்னிக்கல் எஜுகேஷன் விவகாரங்கள் அந்த 5 ஸ்டார் எமினன்ட் அந்தஸ்து கொடுக்குறேன் நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு, அதை ஆளுநர் ஆதரிச்சாரு. நாங்கள் அதெல்லாம் ஆதரிக்கவே இல்லை, தேவையில்லை அப்படின்றது. இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் எல்லாமே நாங்கள் எதிர்த்து தான் பண்ணோம், ஆளுநருக்கு எதிராகவும் சரி, பிஜேபிக்கு எதிராகவும் சரி. அதே போல் அவங்களை எதிர்த்து தான் நாங்கள் வந்து போராடி தான் 11 கல்லூரியை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அவர்களை எதிர்த்து நாங்கள் வழக்கு போட்டிருந்தோம் காவிரி ஆணையம் அமைக்கிற விவகாரத்தில். இன்னைக்கும் இருக்கு, மத்திய பாஜக அரசை எதிர்த்து தான் நாங்கள் போட்டு வச்சிருந்தோம். இவங்க மேகதாட்டு அணையை இவங்க கூட்டணியில தான் இருக்காங்க, பிரச்சாரத்துக்குலாம் போறாங்க. டி.கே. சிவகுமார் அங்கே தான் இருக்காரு, இன்னும் ஒரு 200 150 300 கிலோமீட்டர் தான் இருக்கும் பெங்களூரு. எல்லாவற்றிற்கும் பிரச்சாரத்துக்கு உட்பட போகக்கூடிய பிசிக தலைவர் திருமாவளவனாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த புள்ளி கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவகுமார்ட்ட போய் நீங்க அணை கட்டாதீங்க, எங்கள் விவசாயிகளுடைய டெல்டா வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு விடும் ஒரு அறிக்கை கூட விட முடியல இவங்களால. அப்புறம் என்ன கூட்டணி இது? கூட்டணின்றது என்னது? பேரறிஞர் சொன்ன மாதிரி கூட்டணி என்பது மேகங்கள் கூடி மழை பொழிவதாக இருக்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி கூட்டணி என்பது மேகங்கள் கூடி மழை பொழிவதாக இருக்க வேண்டும், காகங்கள் கூடி கரைவதாக இருக்கக்கூடாது. இந்த கூட்டணி காகங்கள் கூடி கரைவது போல தானே கத்திட்டு இருக்கீங்க. எப்பெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய தவறுகளை செய்கிறீர்களோ, மாநில நலனை விட்டு கொடுக்கிறீர்களோ, அப்பெல்லாம் நீங்க பாசிச அரசு, பாஜக அரசு, அதிமுக கூட்டணி எங்களுடைய உட்கட்சி விவகாரங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றுத்துக்கும் பைசா பெறாத ஒண்ணுமே இல்லாத விவகாரங்களை ஊதி பெருசாக்கி பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர, நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கோ பேக் மோடின்றது, கருப்பு பலூன் ஓடுறது, நீங்க ஆளுங்கட்சியா வந்த பின்னாடி வெல்கம் மோடின்னு சொல்றது, அப்போ மோடி வந்தாலும் அமைதி காப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் தானே செய்துட்டு இருக்கீங்க. அவங்கள ஆதரிச்சோ எதிர்த்தோ இது வரைக்கும் இந்த அரசும் இந்த கூட்டணி கட்சிகளும் என்ன கொண்டு வந்திருக்காங்க? சரி, இந்த மேகதாட்டா இருந்தாலும் சரி, காவிரி உரிமையா இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தில் 40 பேர் இருக்கீங்க உங்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து. எத்தனை முறை நீங்கள் பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தீர்கள்? எத்தனை முறை நீங்கள் வந்து இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு நீங்க டெல்லியில குரல் கொடுத்தீங்க? ஏதாவது இந்த 4.5 வருஷத்துல, அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் எம்பி அத்தனை வின் பண்ணீங்க, நீங்க ஏதாவது குரல் கொடுத்திருக்காங்களா? இவங்க திருமாவளவன் போன்றவர்களும் தான் இருக்காங்க. பார்லிமெண்ட்ல என்ன ஸ்தம்பிக்க வச்சுங்க? எத்தனை முறை குரல் கொடுத்தீங்க? என்ன மாநில உரிமையை நீங்க நிலைநாட்டிட்டீங்க? அப்புறம் தனியா கட்சி நடத்தி என்ன பிரயோஜனம் இவர்களை போன்றவர்கள்? அந்த லட்சணத்தில் தான் இந்த கூட்டணி இருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட கூட்டணியில் இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி, என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் இருந்தாலும் சரி, காவிரி ஆணையம் அமைச்சதாக இருந்தாலும் சரி, காவிரி உரிமையாக இருந்தாலும் சரி, நீட் உரிமையாக இருந்தாலும் சரி, 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, எய்ம்ஸை வாங்கிட்டு வந்ததாக இருந்தாலும் சரி, எல்லாமே எங்கள் ஆட்சியில் நடைபெற்றது. அந்த எய்ம்ஸ் கட்டி முடிச்சிங்களா? எத்தனை முறை குரல் கொடுத்தீங்க அதுக்காக? நீங்க எய்ம்ஸ் இன்ன வரைக்கும் ஒரு செங்கலை காட்டினாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து ஒரே கையெழுத்தில் நீட் இல்லாமல் பண்ணிடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி நீட்டுக்கு நாங்கள் தீர்வு கண்டுருவோம், எய்ம்ஸ் எல்லாம் முடிச்சிருவோம். என்ன பண்ணீங்க? 2 எம்பி எலெக்ஷன் போயிடுச்சு, ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு இன்னொன்று வரப்போகுது. உருட்டுறதே வேலையாக இருக்கிற உதயநிதியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி, என்ன சாதிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? உருப்படியாக ஒன்று கூட இல்லையே. மெட்டீரியலிஸ்டிக்காக எதையாவது, பொட்டன்ஷியலாக எதையாவது காட்ட முடிஞ்சுதா? அப்புறம் எங்கள் கூட்டணியை பற்றியும் எங்களுடைய ஆட்சியை பற்றியும் எங்களுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன திராணி இருக்கிறது, என்ன வக்கி இருக்கிறது உங்களுக்கு? நான் இவ்வளோ அடுக்குனேன், இதில் ஒரு உரிமையாவது அவர்களால் நிலைநாட்ட முடிஞ்சுதா? குறைஞ்சபட்சம் மேகதாட்டுதான் இப்போ கட்டுவோன்னு சொல்கிறாங்க, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்டாங்க, டிபிஆர் கேட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு, அதை எதிர்த்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ண போறாங்க? இல்லைன்னா நிச்சயம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.